வணக்கம். இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சுமை தாங்கி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் நம்ம கேட்க போறோம். அந்த காலனிக்குள்ள ஒரு போலீஸ்காரன் வந்து ஒவ்வொரு வீடா கேட்டான். அவனுக்கு ரொம்ப பதபதப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் போய் நின்று, அம்மா, உங்க வீட்டில் ஏதாவது குழந்தை, ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு 10 வயசு இருக்கும், காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் போட்டுட்டு உண்டாமா அப்படின்னு திணறி திணறி கேட்டான். தான் வீட்டு கொடியில துணி காய வச்சிட்டு இருந்த அந்த அம்மாவை பார்க்கும்போது அவனுக்கு படபடப்பா இருந்தது. அவ அந்த போலீஸ்காரனை பார்த்து, ஏன் இருக்கான், என்ன விஷயம், இளைய ஐயா இங்க வா அப்படின்னதும் உள்ள இருந்த ஒரு பையன் ஓடி வந்தான். அங்க போலீஸ்காரர் நிக்கிறத பார்த்து பயந்து, நான் வரமாட்டேன்னா. எதுக்கு பயந்து உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, ஒன்னும் பண்ண மாட்டாரு, பயப்படாம வா அப்படின்னா. அந்த போலீஸ்காரன் பெருமூச்சு விட்டான். கூப்பிடாதீங்கம்மா, இருக்கட்டும். அதோ அங்க ஓவர் பிரிட்ஜ் கிட்ட லாரியில சிக்கி ஒரு பையன் போயிட்டாமா. அதை சொல்ல முடியாம அந்த சம்பவத்தை தன் கண்ணால பார்த்துட்டதை நினைக்கும் போதே போலீஸ்காரனுக்கு உடம்பு சிலிர்த்துச்சு. ஐயோ கடவுளே, அப்புறம் என்னாச்சு புள்ள உசுருக்கு அப்படின்னு அந்த தாய் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பெருமூச்சு விட்டான். அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, அந்த பையன் இந்த காலனியில் இருக்கிற புள்ளதான்னு சொன்னாங்க, பிள்ளைங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனியில் இருந்த இன்னொரு வீட்டு கதவை தட்டினான். அம்மா, உங்க வீட்டில் ஏதாவது குழந்தை அப்படின்னு ஆரம்பிச்சான். எங்க வீட்டில் தான் குழந்தையே இல்லையே அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தவ சொன்னான். அம்மா, நீ புண்ணியவதின்னு அந்த குழந்தையில்லா தாயை நினைச்சு பெருமைப்பட்டுட்டே அடுத்த வீட்டை தேடி போனான். அவன் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போதும் அது இந்த வீடா இருக்கக்கூடாதுன்னு அவன் மனசு துடியா துடிச்சது. ஐயோ, இவன் அந்த குழந்தையோட தாயா இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு தாயை பார்க்கும்போதும் அவனுக்கு தோணுச்சு. என்னதான் அவன் இந்த வீடா இருக்கக்கூடாது, அந்த வீடா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த காலனிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தைய பறி கொடுத்துட்டோம்னு அவ இதயத்துல அந்த டைம் பாம்பு வெடிக்கத்தான் போகுது. இதை நினைக்கும் போது அந்த போலீஸ்காரனுக்கு மேற்கொண்டு போகவே மனசில்லை. திரும்பி போயிடலாமான்னு கூட இருந்துச்சு. அந்த குழந்தைய இழந்த தாயை பார்க்கவோ இல்லை அந்த சோகத்தை தாங்கிக்கவோ தன்னால முடியாதுன்னு நினைச்சான். அவ்வப்போது அவன் கண்ட காட்சிகளும் அவனோட ஞாபகத்துக்கு வந்து உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. ஒரு வீட்டோட திண்ணைக்கு மேல உட்கார்ந்து தொப்பியை கழட்டி தன்னோட கர்ச்சீஃபால முகத்தையும் கழுத்தையும் தொடச்சிக்கிட்டான். திரும்பி போயிட்டா என்னன்னு மனசு திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்தது. நான் போயிட்டா மட்டும் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் இல்லாம போயிடுமா? ஐயோ, அது ஒரு தாயில்லா குழந்தையா இருக்கக்கூடாதா? ஒருத்தி 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய இப்படி முறையில்லாம எடுத்துக்க அந்த கடவுளுக்கு தான் என்ன நியாயம் இருக்கு? சி, இந்த கடவுள் தான் உயிர்களை உருவாக்குறாரு, எல்லாம் அந்த யமன் தான். அவனை யார் உருவாக்குனா? அவன் இப்படி அக்கிரமம் பண்ண கடவுள் எப்படி சம்மதிக்கிறாரு? அந்த கடவுளை 10 மாசம் சுமந்து பெத்திருந்தாதான் தெரியும் குழந்தையோட அருமை. எப்படித்தான் தாங்க போகுதோ அந்த பெத்த வயிறு. மனுஷங்க சாகிறது பெரிய சோகம் இல்லை, அதை பார்த்து மற்றவங்க துடிக்கிற துடிப்பு இருக்கே. ஊர்ல தான் ஒவ்வொருத்தையும் 1க்கு 10 பெத்து வச்சிருக்காளே, அதுல 1 போனாத்தான் என்ன? ஐயோ, அப்படியும் நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. குழந்தை இல்லாத எனக்கே பிள்ளை பாசம்னா என்னன்னு தெரியாத என்னாலேயே யாரோட குழந்தையோ போச்சு நமக்கு என்னன்னு இருக்க முடியல. நேரமும் காலமும் வந்து கிடையா கிடந்து போச்சுனாலும் பரவாயில்ல, இப்படி திடீர்னு அள்ளி கொடுக்க அந்த பெத்த மனசு தாங்குமா? ஐயோன்னு ஒரே அலறல்ல அவ உசுரே போயிடுமே. அட கடவுளே, சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்னையும் ஏண்டாப்பா உண்டாக்குன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிட்டுக்குருவி மாதிரி ஒரே சந்தோஷமா பறந்து திரிஞ்சு ஓடிட்டு இருந்தானே, கையில் ஐஸ்கிரீம் குச்சியை பிடிச்சிட்டு ஓடி வந்தான். நான் தான் பாவி, பார்த்துட்டு நிற்கிறேனே, அது நடக்க போவதுன்னு தெரியுது. விதிதான் என் கை கால் வாயெல்லாம் கட்டி கண்ணை மட்டும் திறக்க வச்சு எவ்வளோ கோரமான விளையாட்டை நடத்தி காட்டிருச்சு. அந்த பையன் கத்துனா அதுக்குள்ளதான் சாவு வந்துருச்சே. சாவும்போது எல்லா உசுருக்கும் ஒரு ஏமாத்தம் தான் மிஞ்சி இருக்கும் போல. இருக்கிறப்போ எவ்வளோ அனுபவிச்சாலும் சாகும்போது கிடைக்க போறது ஒரு ஏமாத்தம் தான். என்ன வாழ்க்கை இது! அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேஷன்ல ஒரு சிட்டுக்குருவி கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு பொட்டைக்குருவியோட ஒரே சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பெண்குருவி மேல ஆண்குருவி திடீர்னு எங்கிருந்தோ தாவி ஏறினப்போ அந்த கழுதை காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு எதிர் சுவத்துல இருந்த ஒரு பொந்துல போய் உட்காந்துட்டு க்ரீச் க்ரீச்சுன்னுச்சு. ஏமாந்த வெறியில ஆண்குருவிக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது. உடம்ப சிலுத்துக்கிட்டு அந்த பெண்குருவியை முறைச்சு பார்த்தது. அந்த பார்வையிலேயே பெண்குருவிக்கு மனசு மாறி போச்சு.
மனசு மாறினப்போ இந்த சனியனே ஆண்குருவி கிட்ட போயிருக்க கூடாதா? பொல்லாத கழுத. அந்த பொந்தல வெக்கப்பட்டு திரும்பி உட்காந்துக்கிடுச்சு. அது திரும்பினது தான் தாமசம். விருட்டுன்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சுது அந்த ஆண்குருவி. நானும் இன்ஸ்பெக்டரும் நடக்க போற காரியத்தை பார்க்க தயாரா திரும்பணும். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டினாரு. அதுக்கு என்னங்க, எல்லா உசுறுகளுக்கும் உள்ளது தானேன்னு. நான் சொல்லி வாயை மூடல. க்ரீச்சுன்னு ஒரு சத்தம். அந்த ஆண்குருவி பொட்டுன்னு என் காலடியில் வந்து விழுந்துச்சு. தலை பூரா செவச்செவன்னு ஒரே ரத்த கலரி. ஐயோ கடவுளேன்னு அண்ணாந்து பார்த்தேன். கடகட கடகடன்னு அந்த பழைய காலத்து ஃபேன் சுத்திட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு ஓடியாந்து அதை கையில் எடுத்தாரு. போயிடுச்சியா? நீ சொன்னியே இப்போ எல்லா உசுறுங்களுக்கும் உள்ளதுதான்னு. சாவை பற்றி தானே சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டே ஜன்னல் வழியாக அதை தூக்கி வெளியே போட்டாரு. அந்த ஆண்குருவி ஃபேனில் அடிபட்டு செத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பெண்குருவி, எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த பெண்குருவி தவிச்ச தவிப்பு இருக்கே, ஐயோ, கடவுள் ரொம்ப கேவலமான கொலைகாரன். கடகட்ட அரக்கணும் இல்லாத சித்திரவதையை ரசிக்கிற குரூர மனசு படைச்சவன்னு அப்பதான் தோணுச்சு. இல்லைன்னா சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாரா? வாங்கின ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ள ஒரு குழந்தைக்கு சாவு வரலாமா? அட இரக்கமில்லாத தெய்வமே, உன்னைத்தான் கேட்குறேன், சாவு வரலாமா? அவ்வளோ அவசரமா குழந்தை கையிலிருந்து விழுந்த ஐஸ்கிரீம் கரையதுக்குள்ள உசுறு கரைஞ்சு போச்சு. அந்த போலீஸ்காரர் மனசுல என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வந்தது. அதை நினைச்சு தவிச்சு ரொம்ப நேரமா திண்ணையிலே உட்கார்ந்துட்டு இருந்த போலீஸ்காரன் ஒரு பெருமூச்சோட எந்திரிச்சான். தான் கழட்டி வச்சிருந்த தொப்பியை தலையில மாட்டிட்டு நிமிர்ந்தப்போதான் அந்த வீட்டில் ஒரு பெண் தன் குழந்தைக்கு பாலூட்டிட்டு இருந்ததை கவனிச்சான். அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கூடம்மா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அந்த வீட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்தான். அந்த குழந்தைய தான் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டே அந்த போலீஸ்காரருக்கு தண்ணி மோந்து கொடுத்தா. போலீஸ்காரன் தண்ணி சொம்ப வாங்கிக்கிட்டான். திடீர்னு அவனுக்கு ஒன்று தோணுச்சு. ஒருவேளை இவதான் அந்த தாயா இருப்பாளோ? சீச்சி, இருக்காது, சின்ன வயசா இருக்காளே. ஏம்மா, இது தலைப்புள்ளையா அப்படின்னு கேட்டான். இல்லை, பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு அப்புறம் 2 பிறந்து இறந்து போச்சு, இது 4வது குழந்தை அப்படின்னா. இப்போ பெரிய பையன் எங்க? பள்ளிக்கூடம் போயிருக்கான். பள்ளிக்கூடமா? என்ன சட்டை போட்டிருந்தான்? பள்ளிக்கூடத்தில் வெள்ளை சட்டையும் காக்கி டவுசரும் போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு உசுரை வாங்கிட்டான். நேத்தைக்கு தச்சு கொடுத்த அப்புறம்தான் 2 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கான். எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா. போலீஸ்காரன் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு, பையனுக்கு பள்ளிக்கூடம் ஓவர் பிரிட்ஜ் பக்கமாக இருக்குதா அப்படின்னு சாதாரணமாக கேட்டான். இல்லை, இந்த பக்கமாக தான் இருக்குது. ஆனால் அது ஊரெல்லாம் சுத்தம், வாலுத்தனம் அதிகமாக போச்சு. சொன்ன பேச்சை கேட்குறதில்ல. காத்தால ஐஸ்கிரீம் வாங்க அரையனா கொடுன்னு உசுரை வாங்கினான். நான் தரமாட்டேன்னுட்டேன். அப்புறம் எனக்கு தெரியாமல் பெட்டியை திறந்து அரையனா எடுத்துகிட்டு போகும்போது நான் ஓடியாந்தேன். அவன் ஓட்டத்தை நான் பிடிக்க முடியுதா? விரட்டிகிட்டே வந்தேன், ஓடிட்டான். என்ன கொட்டம், எனக்கு வச்சு சமாளிக்க முடியல. வந்த ஆத்திரத்தில் அப்படியே ஒளிஞ்சு போ, திரும்ப வராதுன்னு திட்டிட்டேன். போலீஸ்காரன் பாதியிலே நிறுத்தி, ஐயோ அப்படி நீ சொல்லியிருக்க கூடாதுமா, கூடாது அப்படின்னு தலையை குனிஞ்சு கண்ணீரை தொடச்சான். எனக்கென்ன, என் கடமையை செய்கிறேன்னு ஒரு தீர்மானத்தோட தலையை நிமிர்த்தி கண்ணை சிக்குன்னு மூடினான். அவனோட இதயமே இறுக்கமாகி ஒரு கரகரப்பான குரல்ல சொன்னான். ஓவர் பிரிட்ஜ் கிட்ட லாரியில் அடிபட்டு ஒரு பையன் செத்து கிடக்கான். போய் உன் பிள்ளைதானான்னு. ஐயோ ராசா அப்படின்னு அவ கத்துனதுல அந்த வீடே, ஏன் அந்த காலனியே அதிர்ந்துச்சு. அந்த அதிர்ச்சியில போலீஸ்காரன் செயலிழந்து போய் அந்த திண்ணையிலேயே உட்கார்ந்துட்டான். கை குழந்தைய இடுப்புல வச்சுட்டு பாஞ்சு ஓடி வர்ற அந்த தாய். விபத்து நடந்த இடத்தை வேடிக்கை பார்த்துட்டு எதிரில் வந்த ஒரு கூட்டம் இவ கூச்சல் போட்டு போனதை பார்த்து அவளை பின்தொடர்ந்து போச்சு. இந்த கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தான். என்ன ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்க மேலோட்டமா பதில் சொல்றாரு. ஒரு பையன் லாரியில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. அப்புறம் என்ன, க்ளோஸ் அப்படின்னு ஒரு சிரிப்போட கையை விரிச்சான் இன்னொருத்தன். இந்த லாரிக்காரனுங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியுதா? அவனுங்களை வச்சு மேலே ஏத்தணும் லாரிய அப்படின்னாரு ஒரு மனுநீதி சோழ பரம்பரை. அந்த தெருவோட ஒரு கோடியில அந்த போலீஸ்காரன் ஓடி வர்றான். திருடனை துரத்தி பிடிக்கிற வேகம்லாம் அவன்கிட்ட இருக்கு. ஆனா பாசத்தோட வேகத்தை தொடர முடியாம பின்தங்கி போயிட்டான். இடுப்புல கை குழந்தையோட 3 தெருக்களை தாண்டி விபத்து நடந்த இடத்துக்கு நுழையும் போதுதான் கூட்டத்துல ஒருத்தி
தரையில விழுந்து புரண்டு அவ 2 கைகளையும் வானத்தை பார்த்து, அட கடவுளே, உனக்கு கண்ணிலையா அப்படின்னு கதறி அழுறத பார்த்ததும் அவ அங்கேயே நின்னா. கண்ணுல தார தாரையா கண்ணீர் வடிய சிரிச்சா. அது நம்ம ராசா இல்லடி, நம்ம ராசா இல்ல அப்படின்னு கை குழந்தைய முகத்தோட வச்சு அணைச்சுக்கிட்டா. அவ இதயத்துல இருந்த படபடப்பு நீங்க கொஞ்ச நேரம் பிடிச்சது. அவ பக்கத்துல வந்து நின்ன போலீஸ்காரன் கிட்ட, ஐயா, அது என் பையன் இல்ல, வேற யாரோ யா, அது என் பையன் இல்ல அப்படின்னு கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டா. சீ, இவ்வளோதானா? தாய்ப்பாசம்ங்கிறது இவ்வளோ அல்பமா? ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள முடங்கி கிடக்கிறது தானா அப்படின்னு முகம் சுழிச்சு அந்த விபத்து பகுதிக்கு நடந்தான். அந்த கும்பலுக்கு நடுவுல அழுது கதறிட்டு இருக்கிறவளை பார்த்ததும் இவனுக்கு திடும்னு இருந்தது. அங்க அவனோட மனைவி மார்க்கெட்டு போயிட்டு வர்ற வழியில இந்த கோரத்தை பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தா. அடிப்பாவி, உனக்கேண்டி தலையெழுத்து அப்படின்னு முணங்கின போலீஸ்காரனுக்கு கூட அழுகையை அடக்க முடியாம விம்மி விம்மி அழுதான். தங்கம், இதெல்லாம் என்னடி அப்படின்னா. தான் புருஷனை பார்த்ததும் அவ குமுறி குமுறி அழுதா. ஐயோ, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? இதை கேட்க ஒரு போலீஸ் இல்லையா, ஒரு சட்டம் இல்லையா? 20 வருஷமா நம்ம தவமிருந்து வரம் கேட்டும் கொடுக்காத அந்த கண்ணவிஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமா ஒரு வயிறு புதையிலையே வாரி இறைச்சிருக்கே அப்படின்னு கதறினான். தங்கம், அவங்க விதிக்கு நாம் அழுதா போதுமா? எழுந்துரு, பைத்தியம் மாதிரி புலம்புறியே, வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு அவ கையை பிடிச்சி தூக்குனான். ஆனா அவ கையை விலக்கிட்டு அவனை பார்த்து சொன்னான், இது ஏன் குழந்தை, ஆமா இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு. அந்த போலீஸ்காரனோட கண்கள் இறந்து போனது தான் குழந்தை இல்லைன்னு தன்னைத்தானே ஏமாத்திட்டு அங்க வேடிக்கை பார்க்க வர்றாளே அந்த தாயை அவளை நினைச்சு பரிதாபப்பட்டுச்சு. பாவம், அவ அடுத்து நடக்க போறத பார்க்க விருப்பம் இல்லாம, தான் மனைவிக்கும் காட்ட விரும்பாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அவ கையை பிடிச்சு தூக்குனான். அவ அவன் கூட புலம்பிட்டே நடந்து வந்தா. அங்க நின்றுட்டு இருந்த கும்பல் 2ஆ பிரிஞ்சு இந்த போலீஸ்கார தம்பதிகள் பின்னால வந்தது. பாவி, ஒரு குழந்தைய பெத்து கொஞ்சறதுக்குத்தான் பாக்கியம் இல்லாத மலடி ஆகிட்டேன். செத்துப்போன ஒரு குழந்தைக்கு அழக்கூட எனக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு அவளை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனா அந்த போலீஸ்கார. அந்த தெருக்கோடியில இருக்கிற தான் வீட்டுக்கிட்ட தான் மனைவியை அழைச்சிட்டு வரும்போது தூரத்துல அந்த விபத்து நடந்த இடத்துல அந்த டைம் பாம்பு வெடிச்சுது. போலீஸ்காரன் காதை மூடிக்கிட்டான். ஐயோ என் ராசா அப்படின்னு காலனில கேட்ட அதே குரல் அந்த வீதியே அதிரும்படி கேட்டுச்சு. அதை கேட்ட அவரோட மனைவி போக முயற்சி பண்ணப்போ அவளை தடுத்து வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போனா அந்த போலீஸ்காரன். போலீஸ்காரனோட கைகள்ல மனைவியோட உடல் பாரம் மட்டுமா கனத்துச்சு? அவ தான் ஹிருதயத்துல தாங்குற உலகத்தோட சுமை, தாய்மையோட சோகம், அதை அவனால தாங்க முடியல. உள்ள போனதும் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தழுவிட்டு ஓன்னு கதறி அழுதாங்க. திடீர்னு திரும்பி பார்த்த போலீஸ்காரனோட வீட்டு வாசல்லையும் ஜன்னல் பக்கத்துலையும் கும்பல் கூடி நிக்கிறத பார்த்துட்டு எழுந்து போய் கதவை படார்னு சாத்தினான். போலீஸ்காரன் வீட்டு முன்னாடி கூடியிருந்த கும்பல் மறுபடியும் விபத்து நடந்த இடத்துக்கே போச்சு. ஆம், இந்த கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான். குழந்தை இல்லாதவங்களோட மனவலிய தவிப்ப ஆசிரியர் எவ்வளோ அழகா இந்த கதையில சொல்லியிருக்கிறாருல்ல. இந்த கதையை படிக்கும்போது இது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கதையை கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.